கிரீன்லாந்துக்கு வைக்கப்பட்ட குறி, அதிரடியாக வகுக்கப்பட்ட வியூகம், அமெரிக்கா என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்விதான் எழுது. அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு உறுதி செய்ய, அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படின்னா கிரீன்லாந்து கட்டாயமாக அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்கும் எழுகிறது. அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம விளக்கமா அதில் பார்க்க போறோம். ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நம்ம சொன்னோம், அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து தேவை அப்படின்னு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய இப்போ கிரீன்லாந்து தொடர்பான முக்கியமான ஒரு நடவடிக்கையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. இது கிரீன்லாந்து மிகப்பெரிய அதிருப்தி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பண்ணலாம் அப்படின்னு. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜனவரி மாதம் அமெரிக்காவுடைய அதிபராக 2வது முறையாக பொறுப்பேற்றாரு. அப்போதிருந்தே முதல்ல அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற மாதிரி முன்வைத்து அமெரிக்க மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அந்த வரி விதிப்பு விவகாரம். உலக அளவில் பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்ட நிகழ்வு. குறிப்பாக இந்தியா அமெரிக்கா இடையிலான சுமூகமான உறவு இருக்கு, பிரதமர் நரேந்திர மோடியுடைய நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையிலும் கூட அதெல்லாம் பெரிய அளவில் பொருட்படுத்தாம தடாலடியாக இந்தியாவுடைய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுக்கு பிறகு அமெரிக்கா போறதுக்கான அந்த விசா நடைமுறைகளை மாற்றம் கொண்டு வர்றது, பல நடவடிக்கைகள் மேற்கொண்டார். இது அமெரிக்கர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி மேற்கொண்டாலும் கூட சில விஷயங்கள் அமெரிக்க மக்களே ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த அளவில் அவர் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சர்வதேச அளவில் ஒரு பதற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்பட்டு வருகிறத பார்க்குறோம். அப்படிதான் இப்போ டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது கிரீன்லாந்து. கிரீன்லாந்தை வாங்க போறேன் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சார். என்னமோ கடையில பொருள் வாங்குற மாதிரி கிரீன்லாந்து நான் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாரு. அப்பவே அது மிகப்பெரிய விவாதமாக மாறிச்சு. என்ன இது, ஒரு நாட்டை போய் வாங்க போறோம், யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க நாட்டை வாங்குறதுக்கு, அந்த நாட்டு மக்கள் சொன்னாங்களா, இது என்ன அடிமைத்தனம் இல்லையா இது அப்படிங்கிற மாதிரி கடுமையான எதிர்ப்புகள்லாம் அப்போ எழுந்துச்சு. இப்படியே இருக்கக்கூடிய நிலையில தான் கிரீன்லாந்து முதல் சிறப்பு தூதரை ட்ரம்ப் இப்போ நியமித்திருக்காரு. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு இந்த நிகழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ட்ரம்பினுடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஆதரவாளரான ஜெஃப் லாண்ட்ரி கிரீன்லாந்துடைய சிறப்பு தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. கிரீன்லாந்து ஒரு நாடு கிடையாது, டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால முன்னாடி கிரீன்லாந்திற்கு அப்படின்னு ஒரு தனியான தூதரை அமெரிக்கா வச்சிருக்கல. ஏன்னா தனி நாடு டென்மார்க்குடைய தூதர் அப்படிங்கிற வகையில் அதெல்லாம் கிரீன்லாந்து கவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்காரு. எப்படியாவது கிரீன்லாந்தை தன்வசப்படுத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா அதிபர் ட்ரம்பினுடைய எண்ணம் ரொம்ப வலுவாக உறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிரீன்லாந்து அப்படிங்கிறது எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஜெஃப் புரிஞ்சுக்குவாரு. அதோட நம்முடைய நட்பு நாடுகள், அதாவது கிரீன்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த நட்பு உறவு அப்படிங்கிறது பாதுகாப்பு மற்றும் சர்வதேச நலன்களை ஜெஃப் புரிந்து கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றார். அமெரிக்க தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார் அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வடதுருவத்திற்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பான கிரீன்லாந்து இப்போ டென்மார்க் நாட்டிற்கு சொந்தமானதாக இருக்கின்றது. ரொம்ப குறைந்த ஒரு மக்கள் தொகையே இருந்தாலும் கூட அங்க அதிக அளவுல இயற்கை வளங்கள்லாம் கொட்டி கிடக்குது. குறைவான மக்கள் தொகை தான், ஆனா இயற்கை வளங்கள் மிக அதிகம். இதோட ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கவும் கிரீன்லாந்து தேவை அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய அவர் தரப்பு வாதமாக கருத்தாக இருக்கிறது. இதனாலதான் அவர் கிரீன்லாந்து மீது ஆர்வம் காட்டுறார். இதுதான் காரணம், கிரீன்லாந்தை அடைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் முனைவு காட்டுறதுக்கான ஆர்வம் இதுதான். எப்படியாவது கிரீன்லாந்து அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கு. அதற்கு முதல் நடவடிக்கையாகவே சிறப்பு தூதர் நியமனத்தை நம்ம எடுத்துக்கலாம். எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான முதல் நடவடிக்கை தான் இது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு டென்மார்க்கினுடைய வெளியுறவு அமைச்சர் லாஸ் லோக்கி கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அமெரிக்கா உள்ளிட்ட எல்லாருமே டென்மார்க் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கார்.
ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னும், இது தொடர்பாக அமெரிக்கா கிட்ட விளக்கம் கேட்கப்படும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார். அதோட டென்மார்க் இறையாண்மையை அச்சுறுத்தும் யாரையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னும் ரொம்ப உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே ட்ரம்பினுடைய இந்த முயற்சிகளுக்கு டென்மார்க் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது இப்போ நேற்று கிடையாது, பல மாதங்களுக்கு முன்னாடி இதே கருத்து அமெரிக்கா முன்வைக்கும் போது டென்மார்க் அப்போ கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க. இருந்தாலும் கூட ட்ரம்ப் அதை பெரிய அளவில் பொருட்படுத்தவே இல்லை. நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க, நான் அவனை அடையணும்னு நினைச்சுன்னா அடைஞ்சிரும் அப்படிங்கிற ரீதியில் தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து முக்கியம் என்ற அவர் இதற்கு தேவை அப்படின்னா இராணுவத்தை கூட பயன்படுத்தும் அப்படிங்கிறார். இப்போ அடுத்த கட்ட மிரட்டலுக்கு போயிருக்காரு. கிரீன்லாந்து எங்களுக்கு தேவை, அதை அடையணும் அப்படின்னா அது இராணுவத்தை தான் அனுப்பணும்னா கண்டிப்பாக இராணுவத்தை அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த சூழ்நிலையில தான் சிறப்பு தூதரை நியமித்திருக்காரு. இதனால வரக்கூடிய நாட்களில் கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் கவனம் அதிகரிக்கும் அப்படின்னும், இதுக்கு டென்மார்க் என்ன சொல்ல போறாங்க, கிரீன்லாந்தில் வசிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்ல போறாங்க, உலக அளவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.